ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம யூஜிசி நெட் டிசம்பர் 2025 எக்ஸாம்க்கு ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் பிரகாரம் டிசம்பர் 31 இருந்து ஜனவரி 7 வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ எக்ஸாம் பற்றிய ஹால் டிக்கெட், சிட்டி சென்டர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே வெப்சைட்டில் எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். விச் இஸ் ஒரு 21 22 இதற்கப்புறம் தான் நமக்கு சிட்டி சென்டர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் எக்ஸாமுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் குடுப்பாங்க. நெறைய பேர் கால் பண்றீங்க. எப்போ ஹால் டிக்கெட் வரும்? எப்போ ஹால் டிக்கெட் வரும்னு. கண்டிப்பா எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் குடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அவங்க குடுத்துருக்கிறது ஷெட்யூல் மட்டும் தான். உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேதியில எக்ஸாம் நடக்குது, அது காலையில நடக்குதா, இல்ல மதியம் நடக்குதா அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் 31 ஆரம்பிக்கக்கூடிய இந்த எக்ஸாம் காலையில எழுதக்கூடியவங்க லா, சோஷியல் ஒர்க், தெலுங்கு, அப்புறம் டூரிசம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்பானிஷ், பிரக்ருத், காஷ்மீரி, கொங்கனி. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் பேப்பர் எழுதுறீங்க. கூடுதலாக சோஷியல் ஒர்க், லா, டூரிசம் இவங்க மட்டும்தான் டிசம்பர் 31 எழுதுறீங்க. அடுத்து ஜனவரி 2 தான். ஜனவரி 1 நியூ இயருக்கு நமக்கு எக்ஸாம் இல்லை. ஜனவரி 2 நமக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் காலையில் எழுதக்கூடியவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், லைப்ரரி சயின்ஸ், ஃபாரன்சிக் சயின்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இவங்க எழுதுறீங்க. அது போக சில லாங்குவேஜ் உருது, பெங்காலி, அரபிக், போடோ இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் எழுதுறீங்க. அதே ஜனவரி 2 மதியம் போல் சோஷியாலஜி, சைக்காலஜி, ஃபிலாசபி, சோஷியல் மெடிசன், உமன் ஸ்டடீஸ் இவங்க எல்லாம் எழுதுறீங்க. லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தா ஒரியா, யோகா, பஞ்சாபி இவங்க மட்டும்தான் ஜனவரி 2 மதியம் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க. அடுத்து ஜனவரி 3 பார்க்கும்போது நம்மளோட மேஜர் சப்ஜெக்டான காமர்ஸ் வருது, கிரிமினாலஜி வருது, பொலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அது வருது. அண்ட் அது போக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மியூசியாலஜி வருது. ஓகே. அண்ட் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது ஜனவரி 3 காலையில் சான்ஸ்கிரிட், சந்தாலி இந்த 2 லாங்குவேஜ் தான் நம்ம எழுதுகிறோம். ஜனவரி 3 மதியம் போல் என்னென்ன மேஜர் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி, எஜுகேஷன், ஃபோக் லிட்ரேச்சர், இந்தியன் கல்ச்சர், கம்பேரட்டிவ் ஸ்டடி ஆஃப் ரிலீஜியன்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸில் இருந்தால் எக்ஸாம்ஸ் நடக்குது. அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்ஷியன் அண்ட் மைத்திலி லாங்குவேஜ்க்கு தான் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி அடுத்து ஜனவரி 5 ஜனவரி 4 நமக்கு பரீட்சை இல்லை. ஜனவரி 5 காலையில் நடக்கக்கூடிய எக்ஸாம் இங்கிலீஷ். அண்ட் தென் ஆந்த்ரோபாலஜி, அடல்ட் எஜுகேஷன். இது போக லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்டோட ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸும் இன்க்ளூட் ஆகி தான் இதில் வருது. அண்ட் தோக்ரி, ரஷ்யன், சைனீஸ், ஃப்ரெஞ்ச் ஸோ இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் ஜனவரி 5 காலையில் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க. மதியம் ஜனவரி 5 மதியம் எழுத போகிற முக்கியமான சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி ஜனவரி 5 எக்ஸாம் நடக்குது, மதியம் எழுத போகிறீங்க. அப்புறம் விஷுவல் ஆர்ட்ஸ், ட்ரைபல் அண்ட் ரிலீஜியன் ட்ரைபல் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாமே ஜனவரி 5 மதியம் எழுதுவீங்க. ஆர்கியாலஜியும் ஜனவரி 5 மதியம். லாங்குவேஜஸ்ன்னு பார்க்கும்போது அசாமே, குஜராத்தி, ராஜஸ்தானி இவங்க எல்லாருமே ஜனவரி 5 மதியம் எழுதுறீங்க. ஸோ ஷெட்யூல் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட சப்ஜெக்ட் எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜனவரி 6 பார்த்தீங்கன்னா மார்னிங் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பியூர் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இதற்கு முன்னதாக ஜனவரி 3 நமக்கு கொடுத்த எக்ஸாமில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அவங்க எழுதக்கூடியது. ஓகே. பாலிட்டிக்ஸ் இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல். ஒரு சில பேர் ஐஆரே எடுத்து பண்ணியிருப்பீங்க மேஜராக. ஸோ அவங்களுக்கு தான் ஜனவரி 3. அண்ட் பியூர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக ஜனவரி 6 காலையில் எக்ஸாம். அண்ட் அது போக ஜனவரி 6 பார்த்தீங்க அப்படின்னா அரப் கல்ச்சர் அண்ட் இஸ்லாமிக் ஸ்டடீஸ், ஹிந்து ஸ்டடீஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், கம்பேரட்டிவ் லிட்ரேச்சர், லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நேபாளி, ஜாப்பனீஸ், சிந்தி. ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் ஜனவரி 6 காலையில் நடக்குது. ஜனவரி 6 மதியம் போல் தமிழ், ரொம்ப முக்கியமாக தமிழ், மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம், அப்புறம் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் ரொம்ப முக்கியமான டெவலப்பிங் ஸ்டடீஸாக தான் பார்க்கப்படுகிறது. அண்ட் இது போக லாங்குவேஜஸ்னு பார்க்கும்போது ஹிந்தி, கன்னடா, மலையாளம், மணிப்புரி, ஜெர்மன். ஸோ இது எல்லாமே ஜனவரி 6 ஆஃப்டர்நூன் நடக்கக்கூடிய எக்ஸாம். ஜனவரி 7 ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட் ஜனவரி 7 தான் வைக்கிறாங்க. ஸோ வி ஹாவ் மெனி நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட ஜனவரி 7 தான் நமக்கு மார்னிங் வைக்கிறாங்க. ஸோ இது போக லிங்குவிஸ்டிக், ஆயுர்வேதா, பயாலஜி, லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா பாலி, அது புத்திஸ்ட், ஜெயினா, காந்தியன் அண்ட் பீஸ் ஸ்டடிஸ். ஸோ இது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஜனவரி 7. அண்ட் ஜனவரி 7 ஆஃப்டர்நூன் போல்
என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், கோட் நம்பர் 55 லேபர் வெல்ஃபேர், அதாவது ஹெச்ஆர்எம் அண்ட் லேபர் வெல்ஃபேர். ஸோ இது எல்லாமே ஜான்வரி 7th மதியம் போல் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ மியூசிக், மராத்தி, எலக்ட்ரானிக் சயின்ஸ் இவங்களுமே ஜான்வரி 7th மதியம் தான். ஸோ இந்த முறை வந்து ஷெட்யூல் பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு மேஜர் சப்ஜெக்ட் தான் அவங்க காலையில் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அதில் தான் கொஞ்சம் நிறைய பேர் எழுதுவாங்க. அடுத்து ஜனவரி 3ஆம் தேதி காமர்ஸ்னால் அதில் தான் நிறைய பேர் எழுதுவாங்க. ஜனவரி 5ஆம் தேதி இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடிய அந்த சப்ஜெக்டை அவங்க ஒரு ஒரு நாளாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ வழக்கமாக அப்படி கொடுக்கறது உண்டு. பட் இந்த முறை வந்து அவங்களோட காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து மாறி இருக்கு. எப்போவுமே வந்து எஜுகேஷன் வந்து ஃபஸ்ட் டேவே வந்துடும். பட் இந்த முறை எஜுகேஷன் ரொம்ப லாஸ்ட்டாக வருது. அண்ட் எஜுகேஷனோட சேர்ந்து மாஸ் கம்யூனிகேஷன், பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். பட் இப்போ அதெல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு வருது. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மாறி இருக்கிறத பார்த்தா தே ஹவ் டன் சம் ஒர்க் ஆன் த ஷெட்யூல். ரெகுலராக கொடுக்குற ஷெட்யூல் இது கிடையாது. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் த டேட், பட் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் த காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். சரி, இது நமக்கு ஏதாவது கன்சிடர் பண்ணணுமானா நோ, நாட் நெசசரிலி. ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சொன்னேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஷெட்யூல்லேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்களோட லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? ஒரு சில நேரங்களில் 2 நாளில் எல்லா லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் வர வச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சிருவாங்க. பட் இந்த முறை காலையில் ஒரு 2 லாங்குவேஜோ இல்லை 3 லாங்குவேஜோ, மதியம் 3 லாங்குவேஜ், இப்படி எல்லா நாட்களுமே லாங்குவேஜ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர்றாங்க. ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் என்னது? மலையாளம், நேபாளி. ஸோ உங்களோட லாங்குவேஜஸ் என்னது? அது எந்த தேதியில் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும். இஃப் யூ ஆர் அப்பியரிங் ஃபார் லாங்குவேஜ். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுதான் நம்மளோட ஷெட்யூல். திஸ் இஸ் ஃபிக்ஸ்ட். ஸோ ஃபிக்ஸ்ட். அவங்க தெளிவாக ஜனவரி 1 நியூ இயர்க்கு எக்ஸாம் இல்லை, ஜான்வரி 4th நமக்கு எக்ஸாம் இல்லை, 5, 6, 7 கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்குது. ஸோ நம்ம ஷெட்யூல் வந்து கிடச்சிடுச்சு. ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேதியில் எக்ஸாம், காலையில் எழுத போகிறீங்களா, காலையில் 9 to 12 எழுத போகிறீங்களா, மதியம் 3 to 6 எழுத போகிறீங்களா, இது மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ இஸ், நம்மளோட ஹால் டிக்கெட் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஹால் டிக்கெட் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வரும். ஸோ இப்போ உங்கள் எக்ஸாம் வந்து 7ஆம் தேதி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 4ஆம் தேதி சாயந்தரம் இல்லை 5ஆம் தேதி தான் வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போவே 20ஆம் தேதியே வந்து ஹால் டிக்கெட் எதிர்பார்க்க வேண்டாம். உங்கள் எக்ஸாம் என்னைக்கு எழுத போகிறீங்களோ அதற்கு 2 நாளைக்கு முன்னதாக தான் ஹால் டிக்கெட் வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஹால் டிக்கெட் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா நாங்கள் எப்படி வந்து எங்களோட வென்யூ எல்லாம் போகிறது, எங்களோட வென்யூ எங்கே இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸாக்டான எக்ஸாம் சென்டர் வென்யூ அந்த ஹால் டிக்கெட்டில் தான் வரும். பட் எக்ஸாம் எந்த ஊரில் நடக்குது, நீங்கள் வந்து சென்னையில் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, பெங்களூர் எழுத போகிறீங்களா, ஹைதராபாத்தில் எழுத போகிறீங்களா, எந்த சிட்டிலலாம் எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் வில் பி ப்ரொவைடட். ஸோ இன் தட் கேஸ் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, நம்ம அப்ளை பண்ணது வந்து கோயம்புத்தூரில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூரில் எழுதிக்கலாம். நம்ம வந்து சேலமில் எக்ஸாம் சென்டர் போட்டோம். ஸோ சேலம் சிட்டி சென்டரில் வந்திருக்கு. ஸோ வி கேன் கோ அண்ட் ரைட் தட். அந்த மாதிரி வில் கெட் அன் ஐடியா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸாம் சிட்டி சென்டர். எக்ஸாம் சிட்டி சென்டர் ஆல்மோஸ்ட் நமக்கு 21ஆம் தேதி, 22ஆம் தேதி இந்த மாதிரியான தேதிகளில் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் வரவும் கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் தி பெல் ஐகான். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும், பேப்பர் 1 and 2 டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் எழுதி பாருங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ ஆல்.